கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கவனித்தோமானால் அது நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பூமியில் நாம் எதையோ கவனிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எதையோ கவனிக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியம் அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்கும் போது அது நமக்கு நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு நலமாயிருக்குமா? ஆகவே நாம் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகளை கவனிக்கிறவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனிக்கும் போது அது நமக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்து நடக்கும்போது நம்முடைய சமாதானம், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும். உன் சமாதானம் நதியை போலும், நதியை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த பூமியில நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக செயல்படுகிறவர்கள் அநேகர். பிசாசின் கிரியைகள், மாம்சீகத்தின் கிரியைகள், பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாகவே காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுடைய கற்பனைகளை கவனித்து வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து வாழும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் நதியை போல இருக்குமா? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய மனதுல, நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள்ல, நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல, நம்முடைய குடும்பத்துல, வீடுகள்ல, ஊழியத்துல, சபையில, தொழில்ல, வியாபாரத்துல, எல்லா காரியத்திலும் கர்த்தர் தேவ சமாதானத்தை நதியை போல பாயச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் சமாதானம் இல்லாத நிலைமையில் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு தேவனுடைய கற்பனைகளை கவனித்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமாதானம் நதியை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். தேவனுடைய நீதி அலைகளை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறோம். அலைகள் எப்பவுமே ஓயாது, வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல தேவனுடைய நீதி உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். உங்க நீதியை கர்த்தர் நிறைவேற்றிட்டே இருப்பார். அல்லேலூயா. எப்பொழுது இவைகளெல்லாம் நமக்கு நடக்குது? அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து வாழும்போது, அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து செயல்படும் போது. அடுத்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனத்தில், அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அல்லேலூயா. தேவன் அவருடைய சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுகிறார், அவருடைய நீதியையும் நம்முடைய வாழ்க்கையில நிலைக்க பண்ணுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி மணலத்தனையாகவும் நம்முடைய கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும் என்று ஒரு பெரிய பெருக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து நடப்போம், தேவனுடைய கற்பனைகளை கவனித்து செயல்படுவோம். கர்த்தர் அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு நலம் என்று சொல்லுகிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அடுத்து நம்முடைய நீதியை அலைகளை போல நிலைக்க பண்ணுகிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த நாள் சொன்ன வேத வசனத்தின்படியான விசேஷித்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். உடைய கற்பனைகள் எல்லாம் நாங்கள் கவனித்து நடந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.